அ சிங்கிள் நியூஸ் ஸ்டோரி. சின்ன செய்தி இல்லை எங்கேயுமே. பிரஜ்வல் ரேவண்ணா ஹேஸ் கிரியேட்டட் த பிக்கஸ்ட் செக்ஸ் ஸ்கேண்டல் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். 2976 வீடியோ கிளிப்ஸ் ஒரே ஃபோனில். 2976 கிளிப்ஸ் ஒரே ஃபோனில். கொஞ்ச நாள் முன்னாடி 4-5 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன். டே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு கருமந்திரம் நடந்திருக்கு கர்நாடகாவில். அவன் ஒரு 70 வயசு பாட்டியை விடல, சின்ன பொண்ணுங்களை கூட அந்த கிளிப்பில் இருக்காங்க போல். போலீஸ் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் ஏகப்பட்ட பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள். 2976 கிளிப்பு நினச்சி பாருங்க. பென் டிரைவில் சுற்றிட்டு இருக்க ஹாசனில் கர்நாடகாவில். அப்புறம் இப்போ பரவிடுச்சு. என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு? இந்த யார் பிரஜ்வல் ரேவண்ணா? பிஜேபி கேண்டிடேட், பிஜேபி ஜேடிஎஸோட கேண்டிடேட் ஹாசனில். வேற இடத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணு, ஒரு ஹிந்து பொண்ணு முஸ்லீம் பையன் கையால் செத்துப்போச்சு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒரு நாட்டில், நம்ம நாட்டில் ஒரு 100 கொலை நடக்குது வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு 2 கொலையில் முஸ்லீம் பையன் ஹிந்து பொண்ணு ஆயிடுச்சுன்னா நேஷனல் நியூஸ் பேப்பர் அடித்து தள்ளிடும். ஐயோ, முகமது துர்கா கொலை பண்ணிட்டான்ட்டு. ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நம்ம பதறணும். ஆனால் டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னா, இதே ஒரு ஹிந்து பையன் முஸ்லீம் பொண்ணை வெட்டிட்டானா எவனும் வாய் தொடர்ந்து பேச மாட்டான். எங்கேயும் மேல் ஜாதிக்காரன் தலித் பெண்களை கேங் ரேப் பண்ணி 2 பொண்ணுங்க யூபியில் தூக்கு போட்டு செத்துக்குச்சு மரத்தில் இருந்து. அந்த ஆளை அவங்க அப்பாவை மிரட்டி போலீஸ் அந்த ஆளை சுத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நியூஸ் ஆகாது. இதே மாதிரி பிரஜ்வல் ரேவண்ணா நியூஸே ஆகலைங்க. நியூஸ் பேப்பர் தினைக்கும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து வருது. 2 பேப்பரில் இல்லை, இன்டர்நெட்டில் போட்டு பார்க்குறேன். எந்த ஒரு ஆர்டிக்கல் வர மாட்டேங்குது இது பற்றி. அந்த ஆள் ஊருட்டு ஓடி போயிட்டான். அவன் இந்தியா விட்டு ஓடி போயிட்டான். இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எவ்வளோங்க நம்ம கேவலமாக போக முடியும்? எவ்வளோ கேவலமாக இந்தியா போக முடியும்? அது இந்த சொங்கி மங்கி பசங்க கையில் மாட்டிக்கிட்ட ஐயோ நம்ம படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. கல்லீச்சான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. கருமு